மகாநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோவுல நம்ம காவேரி வெண்ணிலாவ அழைச்சுக்கிட்டு வராங்க இல்லையா? வெண்ணிலாவ பார்த்த உடனே நம்ம விஜய்க்கு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்டன் ஆயி நின்னுறாப்ல. வெண்ணிலா மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிறதும் இப்ப புரிஞ்சிடுச்சு இல்லையா? அதனால வெண்ணிலாவ நம்ம விஜய் அவர் பாட்டுக்கு உள்ளார அழைச்சுக்கிட்டு போறாரு. இத பார்த்து காவேரிக்கு பயங்கர அழுவ வர ஆரம்பிச்சுடுது. நம்மளோட வாழ்க்கையே அவ்வளவுதானாட்டுக்கு அப்படின்னு ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா விஜய கூப்பிட்டு, "நீ காவேரிக்காக என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம காவேரி இங்க பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. எழுப்பி ஏதாச்சும் பேசிட்டுனாச்சும் விஜய் போயிருக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, "உன்னைய தாண்டி தான் எல்லாமே" அப்படின்னு சொல்லிட்டு, "காவேரி ஐ லவ் யூ" அப்படின்னு ஒரு லெட்டர மட்டும் எழுதி வச்சுட்டு, "நான் போய் வெண்ணிலாவ ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வரேன்" அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனா இந்த நேரம் பார்த்து இந்த ரோகிணி அந்த லெட்டர எடுத்து படிச்சுட்டு, "இவ்வளோ நடந்தும் நீ இன்னும் காவேரிய தான் விரும்பிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர டார் டாரா கிழிச்சு தூக்கி போட்டு போயிடுறாங்க. இப்ப காவேரி என்ன நெனைப்பாங்க, எழுந்திரிச்சு பார்த்த உடனே வெண்ணிலாவும், விஜயும் இல்ல அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா, மனசு வெறுத்து போயிடுவாங்க. கூடவே சேர்ந்து இந்த ரோகிணியும் கண்டிப்பா ஏத்தி விட தான் போகுது. காவேரி என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.